வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சத் ராணுவ நிலை மீது பயங்கரவாதிகள் தாக்குதல், 23 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. அரபிக்கடலில் தத்தளித்த இந்திய கப்பலுக்கு உதவிய பாகிஸ்தான் கடற்படை. கராச்சியில் வீசும் வெப்ப அலையினால் 10 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட முக்கிய தகவல். உலக மக்களுக்கு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். குடியிருப்பு கட்டிடம் மீது மோதிய விமானம், 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணையில் குறிவைக்கப்பட்ட பிரான்ஸ் கப்பல், பல மாலுமிகள் படுகாயம். ஈரான் போர் இன்றே முடிந்தாலும் பொருளாதார பாதிப்புகள் மீள பல மாதங்களாகும், IMF எச்சரிக்கை. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல், பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டதாக குற்றச்சாட்டு. உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், பலர் உயிரிழப்பு, எரிவாயு விநியோகம் துண்டிப்பு. ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளுக்கு இணங்க வேண்டாம், அமெரிக்காவுக்கு சீனா எதிர்ப்பு. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழப்பு. வளைகுடா நாடில் வலுக்கும் போர் பதற்றம். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் திடீர் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சத் நாட்டில் போகோ ஹராம் என்ற கிளர்ச்சியாளர்கள் குழு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்லும். அண்டை நாடுகளிலும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் லெக்சத் பகுதியில் இருந்த ராணுவ நிலை மீது போகோ ஹராம் குழுவினர் நேற்று பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் ராணுவ வீரர்கள் 23 பேர் பலியாகியுள்ளதாகவும், இது தவிர தாக்குதலில் 26 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பதிலுக்கு வீரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது கோழைத்தன தாக்குதல் என ஜனாதிபதி முகமது இத்ரிஸ் தெபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்களை போகோ ஹராம் குழுவினர் படுகொலை செய்துள்ளதாகவும், இவர்களின் பிடியிலிருந்து தப்புவதற்காக லட்சக்கணக்கானோர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டதாகவும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த MV கௌதம் என்ற இந்திய கப்பல் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுக்கடலில் தத்தளித்து நின்றுள்ளது. இந்த நிலையில் உணர்ந்த இந்திய அதிகாரிகள் உடனடியாக உதவி கோரி பாகிஸ்தான் தரப்புக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அந்த அழைப்பை ஏற்று மனிதாபிமான அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட பாகிஸ்தான் கடற்படையினர் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்றுள்ளனர். இந்திய அதிகாரிகள் உதவிக்கு அளித்ததன் பேரில் விரைந்து சென்ற பாகிஸ்தான் கடற்படையினர் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியுள்ளனர். பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியில் வீசி வரும் வெப்ப அலை காரணமாக இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2018க்கு பிறகு மிக அதிகபட்சமாக நகரில் கடந்த திங்கட்கிழமை வெப்பநிலை 111 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திங்கட்கிழமை மட்டும் 5 சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும், ஹெட் ஸ்ட்ரோக் பாதிப்புடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு இருந்த மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றியும் உயிரிழந்துள்ளனர். வரும் நாட்களிலும் வெப்ப அலை நீடிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் கராச்சியில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினையும் மக்களின் இயல்பு வாழ்க்கையையும் பாதித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் இன்னும் அமலில் உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் முடிவடைந்ததா என்ற கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவித்ததுடன், ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் தனித்தனி செயல்முறைகள் என விளக்கியுள்ளார். மேலும் போர் நிறுத்த எல்லைகளை மீறாமல் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு ஈரானை கேட்டுக்கொண்ட அவர் தற்போதைய நிலை குறித்து அமெரிக்கா தீவிரமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகியவற்றை கருத்து கொண்டு ஹார்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பெரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகிறதா என்பதை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் எனவும் அதேவேளையில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழு வீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தென்கிழக்கு பிரேசிலின் பெலோ ஹொரிசோண்டோ நகரில் நிகழ்ந்த ஒரு கோர விமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 பேருடன் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உள்ளூர் தீயணைப்புத்துறை மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அளித்துள்ள தகவலின்படி பெலோ ஹோரிசோண்டே நகரின் பரபரப்பான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அந்த சிறிய விமானம் பறந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவருமேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த ஏனைய 3 பயணிகள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விமானம் மோதிய வேகத்தில் கட்டிடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாகவும் விமானம் மோதிய கட்டிடத்தில் இருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் விமானத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹார்முஸ் நீரிணையில் நேற்று தங்களது சரக்கு கப்பல்களில் ஒன்று குறிவைக்கப்பட்டதில் அதிலிருந்த பணியாளர்கள் காயமடைந்ததாகவும் கப்பல் சேதமடைந்ததாகவும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. CMA ஷான் ஆண்டோனியா கப்பல் நேற்று நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த போது தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காயமடைந்த பணியாளர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாக நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 3வது பெரிய கொள்கலன் கப்பல் நிறுவனமான பிரெஞ்சு நிறுவனம் ஈரானுடனான அமெரிக்கா ஆஸ்திரேலிய போர் தொடங்கிய போது அதன் 14 கப்பல்கள் வளைகுடாவில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி மால்டா கொடியை ஏந்திய சான் ஆண்டோனியா கப்பலின் சேருமிடம் இந்தியாவில் உள்ள முந்த்ரா என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீதான போர் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதன் தீவிரமான பொருளாதார விளைவுகளை கையாண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப குறைந்து 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் போர்ச்சூழலால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மிகவும் ஆழமானவை என்று சுட்டிக்காட்டினார். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலையை சீரமைப்பதற்கும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கும் கால அவகாசம் தேவைப்படும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறினார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த பதற்றம் காரணமாக உலக பொருளாதாரம் ஏற்கனவே பெரும் அழுத்தத்தை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட ஜார்ஜிவா போர் நீண்டு கொண்டே போவது உலக நாடுகளின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பெரும் சவாலாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். குறிப்பாக எரிசக்தி இறக்குமதியை சார்ந்துள்ள நாடுகளுக்கு இந்த பாதிப்பு நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் என்றும் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்களை நாடுகள் இப்போதே தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த போர் உலக பொருளாதார வளர்ச்சியை எந்தளவுக்கு பின்னுக்கு தள்ளியுள்ளது என்பதை IMF தலைவரின் இந்த கருத்துக்கள் பிரதிபலிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. டயர் மாவட்டத்தில் உள்ள அல் ஜையாத் மற்றும் அல் மன்சூரி ஆகிய பகுதிகளில் 3 முறை இஸ்ரேலிய படைகள் திடீர் சோதனைகளையும் வான்வழி தாக்குதலையும் நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி முகமை தெரிவித்துள்ளது. அதேபோல் பென் ஜபைல் மாவட்டத்தில் உள்ள ஹூனைன் நகரின் மீதும் இஸ்ரேலிய விமானங்கள் 2 முறை குண்டு வீச்சுகளை நடத்தியுள்ளன. குறிப்பாக பென் ஐபெயில் மாவட்டத்தில் உள்ள ஹூனைன் மற்றும் பெட் ஜாஹூன் ஆகிய நகரங்கள் மீது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் பீரங்கி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது தானாகவே எரியும் தன்மை கொண்ட இந்த பொஸ்பரஸ் குண்டுகள் மனிதர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதனால் இவை போர்க்களத்தில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளன. இது தவிர ஹபார், பரஷித் மற்றும் சபாத் அல் படிக் ஆகிய நகரங்களிலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததுடன் 80க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை சபோர்ஜியா நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதலில் ஒன்றாக செவ்வாயன்று தென்கிழக்கு சபோர்ஜியாவில் உள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் கடை மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ரஷ்யாவின் சறுக்கு குண்டுகள் தாக்கியதில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். போல்டாவா மற்றும் கார்கிவ் பகுதிகளில் உள்ள உக்ரைன் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிலையங்கள் மீதும் இரவோடு இரவாக ரஷ்யா தாக்குதல் நடத்தப்பட்டது.
நாப்டோகாஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி செர்கி கோரெக்டெஸ்கியின் கூற்றுப்படி 3 ஊழியர்களும் 2 மீட்புப் பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். எங்களுக்கு கணிசமான சேதமும் உற்பத்தி இழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இது ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் ஒருங்கிணைந்த தாக்குதலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலால் கிட்டத்தட்ட 3500 வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். ஈரானிய எண்ணெய் மீதான அமெரிக்கா தடைகளுக்கு இணங்கவோ அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என சீனாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தூதரின் சீன பயணத்துக்கு முன்னதாக குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு சட்டங்கள் அல்லது நடவடிக்கைகளுக்கு எதிராக சீன நலன்களை பாதுகாக்கும் 2021ஆம் ஆண்டு சட்டத்தை அந்நாட்டு வர்த்தக அமைச்சகம் முதல் முறையாக பயன்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் நீண்ட அதிகார வரம்பை துல்லியமாக கொள்வதற்காக சட்டத்தின் ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்று அந்நாட்டு அரசு ஊடகங்கள் கூறியுள்ளன. ஈரானிய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் சீனாவில் உள்ள ஈபோர்ட் இண்டிபெண்டன்ட் சுத்திகரிப்பு ஆலைகள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கு எதிராக கருவூலத்துறை அழுத்தத்தை அதிகரித்து வருகிறது. அது அத்தகைய 5 சுத்திகரிப்பு ஆலைகள் மீது தடைகளை விதித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் மாத இறுதியில் விதிக்கப்பட்ட சமீபத்திய தடையானது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை வாங்கியுள்ள ஈரானின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் ஒன்றான கெங்லி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தை இலக்காக கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட ராணுவ மோதல்கள் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்ற நிலை வருகிறது. அமெரிக்க படைகள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் 5 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில இடங்கள் தீப்பற்றி எரிந்து வருவதனால் வளைகுடா கடல் பகுதியில் பாதுகாப்பு சூழல் கவலைக்கிடமாக மாறியுள்ளது. தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளன. போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையிலுள்ள நிலையில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் இவ்வாறான தாக்குதல்கள் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்து வருகின்றது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை இன்று 2வது நாளாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பிராண்ட் ரக வகை கச்சா எண்ணெயானது ஒரு பீப்பாய் விலை $1.52 வீழ்ச்சியடைந்து $908.35 பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் வகை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $1.50 வீழ்ச்சியடைந்துள்ள அதன் புதிய விலை $100.77 காணப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக மெர்பன் வகை கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் விலை $105.97 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர்ச்சூழலை முடிவு கொண்டு வருவதற்கான அமைதி உடன்படிக்கையை எட்ட முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிக்கையை தொடர்ந்து இவ்வாறு கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.